அனைவருக்கும் வணக்கம். தமிழின் பார்த்துருப்பீங்க, எடப்பாடியார் அடுத்தது என்ன செய்ய போகிறார் அப்படின்னு. இப்போ எடப்பாடியார் செய்ய வேண்டியது என்னங்கிறத விட முதல்ல யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேலுமணி, எம்ஆர் பாஸ்கர், சிவி சண்முகம் கட்சிக்கு தேவையா? அந்த 3 பேரும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. அவங்க கூட போன எம்எல்ஏக்கள், இந்த மொத்தம் 25 பேர் போனாங்களா, 26 பேர் போனாங்களா, இவங்கெல்லாம் கட்சிக்கு தேவையா அப்படிங்கிறத கட்சி தொண்டர்கள் முடிவு செய்யணும். புரியுதுங்களா? இப்போ போய் சமாதானம் பேசிட்டு சேர்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியார் போகிறது அது ஒரு தன்மானத்துக்கு உரியது அல்ல. முதல்ல இந்த 3 பேர்த்தையும் தான், முன்னாடி 3 பேர்த்தையும் கட்சியில் சேர்த்தக்கூடாது. அப்படியே கட்சியில் சேர்த்துற மாதிரி இருந்தாலும் அடிப்படை உறுப்பினராக தான் அவங்கள கட்சியில் வச்சிருக்கணும். இதே ஜெயலலிதா இருந்திருந்தா இப்போ யாருமே வெளியே போயிருக்க மாட்டாங்க, அது வேற. தொடர்ந்து தடவை அவங்களுக்கு சீட்டும் தந்திருக்க மாட்டாங்க, அது வேற. இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கவும் மாட்டாங்க, அது வேற. இப்போ எல்லாம் நடந்ததுனால தான் எம்ஆர் பாஸ்கர் குட்கா ஊழல் அடித்தது, வேலுமணி அவருங்க ஏகப்பட்ட கொள்ளையடிச்சது, இது எல்லாம் பண்ணனால தான் அவங்களே தனியாக ஒரு பன்னாட்டு பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்துனா ஓபிஎஸ் சேர்த்தணும்ல, அதான நியாயம். ஓபிஎஸ் மட்டும் சேர்த்தலன்னா என்ன அர்த்தம்? அப்போ அது தவறான செயல் இல்லையா? அவர் அடிப்படை உறுப்பினராவது இருக்கிறவங்க கேட்டார்ல, எல்லாம் வெறுத்து நீ எதையுமே தரமாட்டேன்னு சொல்லங்காட்டி தானே அவர் திமுகவில் போய் சேர்ந்தாரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் கேட்டார்ல. அப்போ இவங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், அவர் ஓபிஎஸ்க்கு ஒரு நியாயமா? என்ன இருக்குது அதெல்லாம்? இது சரிப்பட்டு வராது. இவங்க 3 பேரையுமே வெளியே எடுத்ததான். இவங்க இனிமேல் அடிப்படை உறுப்பினர் தான். இவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கக்கூடாது, பதவி கொடுக்கக்கூடாது. இப்போ கரண்ட்டில் இப்போ யார் இவங்களை நீக்கிட்டு பதவியில் வச்சிங்களோ அவங்க தான் தொடர்ந்து பதவியில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கட்சி விளங்கும், கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும். சும்மா அதை விட்டுட்டு நினச்சா போவாங்க, 27 பேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க, 27 பேர்த்து கூட்டிகிட்டு வருவாங்களா? இவங்க கூட போன எல்லாத்தையும் பதவியிலிருந்து தூக்கிட்டு இவங்க அத்தனை பேர் அடிப்படை உறுப்பினர் தான். அந்த இடத்துக்கு புதுசாக போட்டீங்க இல்லையா, 27 பேர் மாவட்ட செயலாளராக போட்டீங்க இல்லையா, இனி அவங்க தான் எப்போவுமே பொறுப்பில் இருக்க முடியும். அவங்க 5 வருஷம் அவங்க தான் இருக்கணும். இனி 10 ஆண்டுக்கு இவங்க உறுப்பினராக தான் இருக்கணும். 10 ஆண்டு ஒழுக்கமாக அடிப்படை உறுப்பினராக இருந்து கட்சிக்காக இவங்க செயல்படுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களை அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். அவங்க 10 வருஷம் கழிச்சு அப்புறம் என்ன பண்ணுறாங்க முடிவு பண்ணலாம். இவங்க ஒன்று பெரிய இவங்கனால தான் கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஜெயலலிதா இருந்தால் இதுதான் நடவடிக்கை. வெளியில் போயிட்டு வந்திருக்க முடியுமா? நினச்சி பாருங்க, எத்தனை பேர் அவங்க தூக்கி வச்சாங்க. திருநாவுக்கரசர் ஆகட்டும், ஏலோ முத்துச்சாமி, எல்லாத்தையுமே வெளியே போட சொன்னாங்க. உடம்புலேருந்து உதிர்ந்த ரோமத்துக்கு சமம் அப்படின்னு தானே சொன்னாங்க, அப்படி தானே வச்சுருந்தாங்க. நீங்கள் என்ன ஒரு 4 பேருக்கு நமக்கு தேவையான 4 பேருக்குன்னா கூப்பிட்டுக்கிறதா? இவங்களுக்கு நான் சேதி தப்பு சொல்லலை, ஆனால் இவங்களை அடிப்படை உறுப்பினராக தான் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் எடப்பாடியார் ஒரு தன்மானம் உள்ளவராக பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா திமுகவில் போன தேர்தலில் ஆர் ஆசா சொன்னது உண்மையாயிரும். அது என்ன சொன்னாருங்கிறத நான் சொல்ல விரும்பலை. அப்புறம் அவரு சொன்னார்னு சொல்லி அழுதிங்க பார்த்தீங்களா, இப்படி இல்லாமா பேசுவாங்க அப்படின்னு அழுதிங்க பார்த்தீங்களா, அதுக்கு அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நீ தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள ஒரு நபராக இருந்தால் நீ சேர்த்திங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனால் இவங்களுக்கு பதவி கொடுக்கக்கூடாது. இவங்களுக்கு மீண்டும் 10 ஆண்டு காலம் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது சரியான ஒரு முடிவாக இருக்க முடியும். மற்ற கட்சியில் இவங்களை விட்டு ஆளாக இல்லை, எல்லாம் ஏகப்பட்ட ஆள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களே தானே, இவங்களும் ஆரம்ப காலத்தில் ஒன்றும் இல்லாதவங்க தான், எல்லாம் டிடிவியால் வந்தவங்க தான். சும்மா சசிகலா டிடிவிகளால் இவங்க என்ன, இவங்களாம் யாருன்னே தெரிஞ்சா முதல்ல யாருமே தெரியாது. ஒன்னா ஜெயலலிதா தெரியல, எம்ஜிஆர் தெரியும், அவ்வளோதான். இந்த 2 பேர் இருந்தால் அறிமுகம், மற்ற யாரையுமே தெரியாது. இன்னும் இவங்க தான் இவங்களால கட்சி ஜெயிக்குதுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் தவறு. இவங்களை விளக்கணது தான், அடிப்படை உறுப்பினராக சேர்த்திக்கலாம். அதை தவிர மீண்டும் அவங்களுக்கு பதவி கொடுத்தீங்கன்னா கட்சி தொண்டர், அடிப்படை தொண்டர் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களாம் தன்மானம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.